3 பெஞ்ச் சண்டை முடிந்து கிளாஸ் ரூமே ஒரு வழியா அமைதியானப்போ காலேஜ் பெல் ட்ரிங்க்ன்னு சத்தம் போட்டுச்சு. அது லஞ்ச் டைம்கான பெல். அப்பாடா, பசி வைத்த கில்லுதுடா, வா கேன்டீன் போலாம்னு கார்த்திக் ஆதவனோட கையை பிடிச்சு இழுத்தான். ஆதவனும் வா போலாம், காலையிலிருந்து அந்த சண்டைக்கோழி கூட மல்லு கட்டுனதுல எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சான். போகும்போது பின்னாடி பெஞ்சில் இருந்த நிலாவை ஒரு நக்கலான லுக் விட்டுட்டு போனான். நிலா பதிலுக்கு அவனை கடிக்க வர்ற மாதிரி முறைச்சா. ஆதவனும் கார்த்திக்கும் கிளாஸ் ரூம் வாசலை தாண்டும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் செமஸ்டைலா கசங்காத சட்டையும் கலகலப்பான முகமுமா நின்னுட்டு இருந்தான். அவன் பேர்தான் பிரவீன். ஹை மச்சான்ஸ், நீங்க 2 பேரும் விஸ்காமா? நான் பிரவீன், நானும் விஸ்காம் தான் கையை நீட்டினான். ஹாய் பிரவீன், நான் ஆதவன், இவன் கார்த்திக் ஆதவன் கை குலுக்கினான். உள்ள நடந்த பெஞ்ச் ஃபைட்டை நான் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆதவா, ஃபர்ஸ்ட் நாளே ஒரு பொண்ணு கூட இப்படியா சண்டை போடுவ? நீ வேற லெவல்டான்னு பிரவீன் சிரிக்க ஆரம்பிச்சான். அட நீ வேற ஏண்டா ஓட்டுற, அவ பெரிய சண்டைக்கோழி பிரவீன்னு கார்த்திக் சொன்னான். 3 பேரும் பேசிக்கிட்டே கேன்டீனை நோக்கி நடந்தாங்க. அதே சமயம் நிலாவும் ரேவதியும் அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டே இருந்தாங்க. நிலா இன்னும் அந்த பெஞ்ச் கோபத்திலேயே வெறுவெறுன்னு நடந்து வந்தா. அப்போ அவங்க பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து நின்னா. சுடிதார் போட்டு ரொம்ப அமைதியான, ஆனா பார்த்த உடனே புடிச்சு போற முகத்தோட இருந்தா. அவள்தான் சுவாதி. ஹாய் நிலா, ஹாய் ரேவதி. நான் சுவாதி, உங்க கிளாஸ் தான் மெதுவான குரல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டா. ஹாய் சுவாதி நிலாவும் ரேவதியும் புன்னகைச்சாங்க. நிலா, நீ கிளாஸ்ல அந்த பையன் கூட சண்டை போட்டது செம மாஸ். ஆனா அந்த ஆதவன் கொஞ்சம் குறும்புக்காரன் போல, பார்த்துக்கோன்னு சுவாதி சொன்னா. அவன் குறும்புக்காரன் இல்ல சுவாதி, சுத்த குரங்கு. அவனை நான் சீக்கிரம் கவனிப்பேன்னு நிலா கருவினா. சுவாதி மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா. ஏன்னா சுவாதிக்கு மனுஷங்களோட முகத்தை வச்சே அவங்க மனசை கணிக்கிற குணம் உண்டு. ஆதவன் நிலா சண்டைய பார்த்தப்பவே அவளுக்கு ஏதோ ஸ்பெஷலா தோணிருச்சு. எல்லாரும் கேன்டீனுக்கு வந்தாங்க. கேன்டீன் முழுக்க ஒரே கூட்டம். சமோசா வாசனையும் காஃபி வாசனையும் ஆள தூக்குச்சு. தர்ச்சேலா பிரவீன் ஒரு பெரிய ரவுண்ட் டேபிளை பிடிச்சு, மச்சான்ஸ் இங்க வாங்க, சீட் கிடைச்சிருச்சுன்னு கத்துனான். ஆதவனும் கார்த்திக்கும் அங்க போய் உட்கார்ந்தாங்க. அதே நேரத்துல நிலா, ரேவதி, சுவாதி 3 பேருக்கும் உட்கார இடமே கிடைக்கல. இத பார்த்த பிரவீன், டேய் ஆதவா, நம்ம கிளாஸ் பொண்ணுங்கடா, அவங்க இடம் இல்லாம நிக்கிறாங்க, கூப்பிட்டு நம்ம டேபிள்லயே உட்கார வைக்கலாமான்னு கேட்டான். டேய் பிரவீன், வேண்டாத வேலை. அந்த சண்டைக்கோழி இங்க வந்தா சாப்பாடு கூட வாய்க்குள்ள போகாதுன்னு ஆதவன் தடுத்தான். ஆனா அதுக்குள்ள கார்த்திக், ரேவதி, இங்க இடம் இருக்கு, வாங்க வந்து உட்காருங்கன்னு அவசரப்பட்டு கூப்பிட்டுட்டான். கார்த்திக் மனசுக்குள்ள ரேவதி மேல ஒரு சின்ன கிரஷ் ஆரம்பிச்சிருச்சு. நிலா வரமாட்டேன்னு தான் சொன்னா. ஆனா சுவாதியும் ரேவதியும் பசிக்குதுன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு வந்து அதே டேபிள்ல உட்கார வச்சாங்க. இப்போ ஒரே டேபிள், ஒரு பக்கம் ஆதவன், கார்த்திக், பிரவீன், இன்னொரு பக்கம் நிலா, ரேவதி, சுவாதி. ஆதவன் நிலாவை பார்த்து ஒரு கிண்டல் சிரிப்பு சிரிச்சான். நிலா முகத்தை திருப்பிக்கிட்டா. பிரவீன் நிலைமையை சமாளிக்க, சரி நாம இப்ப 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். விஸ்காம் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னு ஆளுக்கு ஒரு லட்சியத்தை சொல்லுங்க பார்ப்போம்னு டாபிக்கை மாத்தினா. நான் பெரிய சினிமா டைரக்டர் ஆவேன் ஆதவன் கெத்தா கேமரா பேக்கை தட்டி சொன்னான். நான் பெரிய வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆவேன், மிருகங்களை அழகா படம் பிடிப்பேன் நிலா சளைக்காம சொன்னா. ஆதவன் உடனே, மிருகங்களை போட்டோ எடுக்க எதுக்குமா காடு மேடெல்லாம் போற, கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ, சிம்பிளா முடிஞ்சிரும் கவுண்டர் கொடுத்தான். டேய் நிலா டேபிளை குத்திட்டு எந்திரிச்சா. பிரவீனும் கார்த்திக்கும் தலையில கை வச்சுக்கிட்டாங்க. சுவாதி மட்டும் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பெருசா நடக்க போகுதுங்கிற மாதிரி தீர்க்கமா புன்னகைச்சா.